இரவு நேர வணக்கங்கள். இறைவனுக்கும் உங்களுக்கும் இரவு நேர வணக்கங்கள். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு எழுந்து வந்தேன். அன்றைக்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவியிலே இருக்கும்போது நான் நினைக்கிறேன், அவர் சொன்னார், என்னை ஒருவேளை நான் இறந்துவிட்டால் என் மீது நீங்கள் பயணம் செய்யலாம், கடலிலே என்னை வைத்துக்கொண்டு, என் உடலை வைத்துக்கொண்டு என் உடலின் மீது நீங்கள் படகை போல் நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படி என்று ஒரு கற்பனையாக அவர் சொன்னார். நீங்கள் கேட்கின்றீர்கள், தாத்தா உங்கள் கண்ணிலே ஏன் தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, ஊற்றை போல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது தாத்தா என்று கேட்கிறீர்களே. நானும் ஒரு கற்பனையில் ஒரு வேடிக்கைக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா? நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஜீவ நதியாக என் கண்களில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் தாகங்களை என் கண்ணீரின் மூலம் நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். வெறும் ஆசை இல்லை, உண்மையிலேயே என் கண்களில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், விவசாயம் செய்யுங்கள். உங்கள் உடலிலே இருக்கும் அழுக்கை என் கண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டாமா? என் கண்களிலே தண்ணீர் இருக்கிறது. தாத்தா இருக்கும் வரை உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லை. செல்வங்களே, என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணீரிலே நீர் எதற்கு தாத்தா, உங்கள் கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் உங்களுக்கு உதவுவதற்கு. உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா? மழை வரவில்லையா? ஆறுகள் வடிந்து விட்டதா? என் கண்ணீரில் தண்ணீர் தொடர்ந்து ஜீவநதியாய் ஊற்று தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய தாகங்களை தீர்ப்பதற்காக என் கண்ணீரிலிருந்து தண்ணீர் வருமோ என்று நான் நினைக்கிறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இருக்கும் வரை உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லை. தாத்தா நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலையே தாத்தா. ஆம் சொல்லுங்களே, எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். என் கண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வாழ்கிறேன். உங்களுக்காக என் உயிரை விட மாட்டேன். உங்களுக்காக நான் உயிர் வாழ்கிறேன்.